துலா ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. ஒருத்தர் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கறான். அவனை பார்க்குறவங்க எல்லோரும் அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரன் நீங்கள் ராசி அதிபதியா கொண்டிருந்தாலும் எதுக்கு இவ்வளவு கஷ்டம், குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடிகள் சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் மட்டும்தாங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. விசாரிச்சுட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் துணை நிற்பீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் துலா ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த துலா ராசிக்காரங்க. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த பாதக சனி மூலியமாக ஜென்ம சனி மூலியமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக ஏற்பட்டிருக்கும். துலா ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சரியாகிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் நோக்கி பிரச்சனை கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் தற்போது இந்த 2026 முதல் மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி அப்படிங்கிறது முடிஞ்சு இப்போ ஜனவரியிலிருந்து ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. இதில் நீங்கள் நினைத்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆனால் தற்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்களுக்கு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு 5 வருட கிரகணங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி, குருவுடைய வக்கிர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி என கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதால உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனும் நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க.
இனி வரக்கூடிய நாட்கள் இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து 1ஆம் இணைந்து இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களை விட இந்த சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க 2 ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களாக ஏற்கப்பட போகுதுங்க. மீன ராசிக்கு ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கிறதால் அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எல்லாமே நன்மையாக நடக்க போகுதுங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு அதை விட பல மடங்கு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு இப்போ ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு. இதன் மூலம் சனி பகவான் மூலம் கடந்த கால கட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி இத்தனை நாட்களாக 8ஆம் இடத்துல இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்போது 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தில் வர்றாரு. இதன் மூலம் இத்தனை நாட்களாக கிடைக்காத எந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு முழுமையாக இப்போது கிடைக்கப் போகுது. இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தாக்கம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது பெயர்ச்சி. ஐயோ ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லோரும் பயப்படுவீங்க. எல்லாத்துக்கும் அது மேலே ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை தரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க. இத்தனை நாளாக ராகு கேது பெயர்ச்சி எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம்தாங்க, துன்பம் நாங்கள் வந்து கடந்த கால கட்டத்தில் அழைச்சிட்டோம். இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோம். இப்போ மறுபடியும் ராகு கேது பயிற்சியா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் தற்போது வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தி பண்ண போகிறாரு. ஏன்னா அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஏன்னா நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2000 3000 செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்தும் தற்போது உங்களுக்கு கேது பகவான் மூலியமாக நிவர்த்தி பண்ண போகிறாரு. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்காக வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப நாட்களாக ஒரு அரசு வேலை ட்ரை பண்ணியிருப்பீங்க. இனி அந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு பிரைவேட்ஸியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இனி பலன் கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாள் பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்ல முறையில் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயர்தல், ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும்.
உதவும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் பெரும்பாலும் சந்தித்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைந்திருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கொடுத்து விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், செவ்வாய் ஜாதகம், ராகு கேது ஜாதகம் அப்படின்னு அது இதுன்னு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டு இருக்கும். ஆனால் தற்போது அனைத்து நிவர்த்தியாகி வரக்கூடிய இந்த ஒரு 6 மாத காலகட்டத்துக்குள்ள நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த துலா ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பா நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல 3 நாட்கள் வாரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப் போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டு உறவுகளிடையே நிறைய சிக்கலும் பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கண்டிப்பா ஒரு உறவை விட்டு நீங்க விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது குடும்ப உறவாக இருக்கலாம், இல்ல நண்பராக இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வளர்ச்சி கண்டு ஏதாவது ஒரு விசேஷமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் நிச்சயம் அவர்களை விட்டு நீங்க பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உடனடியாக அவர்களை விட்டு பிரிந்து இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் உங்களை சந்திக்க நேரிடலாம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமைய போகுதுங்க. துலா ராசிக்காரங்க இந்த 2026 நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இத்தனை நாளா நீங்க இருந்ததை விட இந்த 2025 இருந்ததை விட 2026 ரொம்பவே சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே அமையும்.